நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் 3 வகையா நம்ம பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல யூஸ்வலா நமக்கு எல்லாருக்குமே நார்மலான உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய வேர்வை, அதுக்கப்புறம் சளி, அதுக்கப்புறம் ஸ்டூல்ஸ் டைஜஷன் ஆகி வெளியில வர இந்த ஸ்டூல்ஸ், யூரின், கண்ணீர், அதுக்கப்புறம் மாதவிடாய் நேரத்துல உதிரப்போக்கு, அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு இந்த விந்தணுக்கள். ஸோ இது எல்லாமே யூஸ்வலா வெளியேறக்கூடிய கழிவுகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறோம். தேங்கிய கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தேங்கிய கழிவுகள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சாப்பிடுற பொருள் நமக்கு டைஜஷன் ஆகாம அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கிடும். அது சுத்தி வரும், ரத்தத்துல கலந்து டைஜஷன் ஆகி வெளியேறக்கூடிய கழிவுகளை தான் நார்மல் கழிவுகள் சொல்லுவோம். ஸோ அதுல டைஜஷன் ஆகாம அது எங்கேயாவது சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அது எங்கேயாவது போய் தங்கிடும். ஸோ அந்த மாதிரியான கழிவுகள் இந்த சளி, நாள்பட்ட சளி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தேங்கிய கழிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ். அதை விட டேஞ்சரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்பட்ட கழிவுகள், அது உயிர்கொல்லி கழிவுகள்னே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நாம சாப்பிடுற உணவு டைஜஷன் ஆகாம அது போய் ஒரு இடத்துல தங்கி அதனால நமக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு, அதாவது உடல்நல குறைவுகள் அந்த மாதிரி ஏற்படும் போது அதை சரி செய்யறதுக்காக நாம ரசாயன மருந்துகள் யூஸ் பண்ணும்போது அந்த ரசாயன மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கழிவுகளை வெளியேற்றாம அதை தற்காலிகமாக ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிடும். ஸோ நமக்கு அந்த நேரத்தில் இன்ஸ்டண்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது எப்போ வெளியில வரும், அது எந்த மாதிரியான நோயா வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம ரசாயன மருந்துகளை யூஸ் பண்றத நாம அவாய்ட் பண்ணணும். தேங்க்யூ.